அடியா தாயி என்ன சேர வேண்டியது சேர மாட்டேங்குத இல்லையா? இன்னைக்கு அது கைவிட்டு நிற்குது, அதை மீட்டு கொடுன்னு மரபொல்லாம் பேசிட்டு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய. தங்கம் தான் தகரமா போய் நிக்கிறாயா, பயப்படாத, மீட்டு தந்துறனாயா. இது சத்தியமாக்கு சொன்னதுதான், இது மாறாது. சிலர் நீ நினைக்கலாம் 3.25 நாளில் அப்ப நினைச்ச இந்த காரியத்தை சாதிக்க முடியாதா அப்படின்னு. நானும் சாதிச்சு போடுவேனாயா, மறுபடியும் சேதாரமாக கூடாது, புரிஞ்சுதான்? அதனால நீ நினைக்கிறபடி எல்லாம் ஒன்னும் பயந்து கிடக்காத, சாதிச்சு போடலாம், வீட்டு கொடுத்துற, திருவிழா சந்தோஷ பிரிப்பை கொண்டு நிறுத்துறோம். தொழிலுக்கு இது வாகனத்துக்கு. உலகமே சுத்தியாச்சு, உலகமே போயாச்சு. அது இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தங்கத்தை குழப்பி இன்னைக்கு கல்யாணம் கவனையா போய் நிற்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நீயா தாயி புதுசாக ஒத்து பிறக்கிறா இடத்த காமிக்கிறாயா, புரியுதா? கல்யாணத்தை பண்ணி போடலாம், அவ்வளவு அரமணக்காரன் தான், புரியுதா? ஒரு பயப்பட வேண்டாமாயா, இதை பற்றி போட்டு கவலைப்பட்டு கிடக்காத. தாய் குடும்பம் நான் இருக்கேன் தாயி, இன்னும் இருந்து உன் ரேடு போட வந்து நிக்கிறனாயா, பத்திரம் வச்சுக்கணும், தலதேசி தண்ணி வச்சுக்கணும். என்ன தாயி காரியமே சேதாரமா நிக்குத இல்லையே தாயி? இல்ல மத்தனை இன்னைக்கு கையிட்டு போய் நிக்குதுன்னு சொல்ற மரபெல்லாம் சொல்றது புரியுதா? புரியா? கவலைப்படாது தாயி, என்னை நம்பி வந்துட்டீங்களா, எல்லாம் மாத்தி நீ நினைச்சபடியும் கையில ஒப்படைச்சிடனாயா, போதுமா? ஒரு பணம் வந்தோ அதனால ஒரு பணம் வந்தோ 9 பணம் திட்டமாகி நிக்குது. இன்னைக்கு கையிட்டும் போட்டு நிக்குது. இது எப்படியோ சேதாரமெல்லாம் என் கையில ஒப்படைச்சு எனக்கு வாழ்க்கை வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா, கட்ட உடைச்சு அதுக்கு உண்டான தெசையோடு போடுவேன். அந்த தெசையில் நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி முடிச்சு கொடுத்தாரு, போதுமா? நீ நினைக்கிறபடி பயந்து கிடக்காரு. உண்மையை உடைக்கிட்டா இல்ல மறைச்சு பேசிட்டா மந்திரிக்கார உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கா, புரியுதா? நீ ஒரு தடவை 2 பேரும் என்னைய என்ன ராத்திரி நேரத்தில் உட்காந்துட்டு என்னைய கண்டபடி பேசிட்டீங்க. நான் உன்னை நம்பி போனேனே, இப்படி ஆகி போச்சே, எப்பா உனக்கு வல்லாம இல்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்னை பேசுனீங்களா, பட்டு பட்டுன்னு பதில் போறவன. அதுக்கு காரணம் உடைக்கல பாரு. தாயி வாழைத்தோட்டம் வாழை ஈடி ஒரு வாரத்துல காசாக வேண்டியது அத்தனையும் முடிஞ்சு போச்சு. யமதூதல் வந்தானாயா தூக்கிட்டு போறக்கு, அவன் அப்படி திருப்பிட்டேன், புரிஞ்சுதா? ஓ வந்த வேகத்துல அந்த சாயிடானே ஜாஜிட்டு அவன் போயிட்டா உயிர் தப்பிச்சாச்சு. எத்தனையோ விதத்துல வந்து நின்னீங்களா, அதுக்கு விட இப்ப கொடுத்தாச்சு. இப்போ பேசுவியா, சந்தோஷப்படுறியா? காசு போன சம்பாதிச்சுக்கலாம் முடியும், உன்னை காப்பாத்தியாச்சப்பா. முனி எனக்கு தீர்க்காய்ச்சி, எந்த விதத்திலையும் நீ எனக்கு வந்து சேராது, புரிஞ்சுதா? அடியானே உன்னை பார்த்துக்க சிங்கம் துள்ளுற மாதிரி துள்ளுவேன், முதல் போய் படுத்துக்குவேன், காரியத்தை அவ்வளவா செய்ய மாட்டேன், புரிஞ்சுதா தாயி? இதெல்லாம் சில சிக்கல், அதையெல்லாம் எடுத்தாச்சு. வாழ மரம் ஜாயிச்சுது இல்லையா? எத்தனை மரம்? 250 மரமா இல்ல, இன்னொரு 3 மரத்தை விட்டியா? 253 கோயில் நின்றதெல்லாம் விட்டுட்டேன், புரிஞ்சுதா? அதான் போயிடுது, பரவாயில்ல, போக வச்சது நான், புரிஞ்சுதா? உன்ற உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் அப்படி திருப்பிட்ட அந்த கோபத்தை அதுல காமிச்சிட்டு போயிட்டான். இனி அதுல இந்த கட்டத்தை அடுத்த இதுல மீட்டு கொடுத்துருவேன், போதுமா? அப்போ இனி வெள்ளாம அறுவடை பண்ணணும், இன்னும் சிலதெல்லாம் பயிர் பச்சையெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எல்லளவும் பங்கம் இல்லாம ஆதாயத்தை எடுத்து கொடுத்துருந்தாயா, இது சத்தியவா. இந்தமா இதை நீ போக்குவரத்துல வச்சுக்க, வாகனத்துக்கு. என்ன தாயி குறும் பண்றாங்களா, வரப்பொருளா பேச. அதே மாதிரி அரண்மனை அமைக்கணுமா, பயக்காத நெல்லு, இது உனக்கு எனக்கு தெரியுமா தான் பேசுவேன், போதுமா? தாயி ஏமாந்த பழம் புழைச்சிருச்சு, ஏமாந்த பழப்பு குடிதேடி எனக்கு ஒரு தசி காமி, இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன், உண்டா இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம், சவால் நாம போட்டுடலாம். சவாலுக்கு விட கொடுக்க வேண்டியது என்ற பொறுப்பு தகுதிமான அதையே முடிச்சு கொடுத்துறேன். மீட்டு கை விட்டது கொடுத்துறேன். ஒன்னு தேசி தனிவார தாயே விட கொடுத்துறேன்டாங்க,
ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஓட்டி தடுமாட்டத்துக்கு கூட தந்துடுறாயா, இது சத்தியமா கவலைப்படாத. நீ விட்ட கண்ணு எடுத்து தொழுத கழிச்சு பிட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இருக்கிறேன் தாய், தாக்கிங்கப்பா பத்திர வச்சுக்க. மயானக்காரனு கும்பிட்டு இருந்தியா, கும்பிடுறியா? நிக்கிறான் போது ரொம்ப ஆனபல சேனையோட நிக்கிறான்டா. போய் கும்பிட்டு வாதாயி, விட்டுறாத. புரிஞ்சுதான்? வேணே வாரிசு வேணும்டா, குழந்தை வேணும்டா. அடியா தாயி, ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு நிலையில்லாத நிக்கிறிய இல்லையா? நிக்குதுன்னு சொல்றது இப்ப புரிஞ்சுக்கியா? வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டி ஆகி போச்சு. எல்லா இடமும் நம்ம தலைக்கு ஏதோ கை கொடுக்கு அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு அத்தனை அதது காரியம் நடந்தாலும் முட்டிட்டு ஓடிடுது. இன்னைக்கு கடனோட நிற்குது. இந்த கடனையும் தீக்கிறதுக்கு வழி இல்லை, இவையிலையும் கொண்டு சேர்த்துறதுக்கு வழி இல்லை. என்ன பண்றது ஏது கூட தெரியாம அப்ப நீதான் தோணைன்னு வந்து நின்றுட்ட உண்டா இல்லையா? தாய் பாட கப்பிக்கலாம், கடனை மீட்டு தரனாயா, அது அவையிலே கட்ட வைக்கலாம். ஒன்னும் பயப்படாத. இன்னும் சில குறையெல்லாம் இருக்குது, அந்த குறைக்கு கூட வந்து நிக்கிறனாயா, முடியாத முடிச்சு கொடுத்தனாயா. போதுமா? உன்னை பத்திரமா வச்சுக்கோ, உன்னை வீட்டுல கட்ட, உன்னை அடுத்த ராசு போட்டு குடிச்சுக்கோ. இடுப்புக்கு கீழே வேலையாக மாட்டேங்குதுரா. அப்ப சரி, ஒரு பொண்ணாளுக்கு அப்ப சரி, ஒரு அடியாளுக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்றது ஏது கூட தெரியாம கவுச்சுக்கிட்டு நிக்குது. அடியா தாயி, எத்தனை பேத்துக்கு வர கொடுத்துருக்கிறோம் பாத்தியா? என்னை முழு முழுசோட நம்பி நின்றா வர மரத்தில் நார் உடிக்கிறவன் சொல்றேன்னு பாத்தியா? நார் உடிச்சலாம் அதெல்லாம் வாரி சொல்றதெல்லாம் பயிற்சி நிக்க வேண்டாம். இந்த பார்க்க கோட்டையில என்ற ரங்கத்துக்கு வாரிசையும் கொடுத்து வளமையும் கொடுத்து வேர்வாய் கொடுத்தேன்னாயா, தொழில் முறையில மாற்றம் கேட்ட கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா தாயி? இனி வாரிசு கொடுத்துருவோம்னாயா. இல்ல அப்படின்னா ஆகாது, என்னால முடியாது அப்படிங்கிற கதையே இல்லை. இருந்தாலும் நீ என்னை முழு மனசோட நம்பி நிக்கிற, வரம் வாங்கி தந்துடுறாங்க. போதுமா? எல்லாரும் மங்கமெல்லாம் பண்ற பட்டி பெருகுது, பால் பொங்குது. இதை தொழிலுக்கு வச்சுக்கோ, வாகனத்துக்கு வச்சுக்கோ. கொஞ்சம் நம்பிக்கையில நிக்கிறான், கொஞ்சம் நம்பணும். புரியுதா? வந்து தோலை தட்டுதா திருப்பி திருப்பி படுத்துது. எப்படி வந்து சொப்பனத்துல ஒரு குறிப்பு சொல்லலாம் அப்படின்னு வந்து தோலை தட்டுதா என்ற கையை தட்டிட்டு திருப்பி திருப்பி படுக்கிறாடா பண்ண. 3 நாள்ல மறுபடியும் வருது. நேருக்கு நேர் நின்று பேசுவேன். போ, இதை அறியாங்கிட்ட கூட சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? போகலாம். ஐயே என்னடா என்ற அடியானுடைய பொண்ணா நின்றுட்டு இருக்கிறாளா? மங்கிலியா, இத்தனை நாள் வரைக்கும் என்ற குடும்பத்தையுமே எல்லாம் உன்ற பாகத்திலே போட்டேன், எல்லாத்தையுமே வாழ வச்சுட்டேன். கடைசியில் இது ஒரு சோதனை வந்துருது. இதுக்கு என்ன பண்றதுன்னு பயந்துட்டு நிக்கிறியா? பின்ன படாதாயா? மருத்துவம் பாரு, நான் வேண்டாம்னு சொல்லுவேன். மருத்துவத்தை பார்க்கணும், மூட நம்பிக்கை நிற்காது. அதுல வந்து நான் நின்னுக்கிறேன். புரியுதா? அதுல நான் வந்து நின்று காரித்தாவனம் இன்னம்படாது இந்த பட்டியல நடையோடி காட்டினாயா, நடையோடி காட்டினாயா. அப்படியா கத்திமால் நின்றுது, என்ற கால் வலிக்குது. கத்திமால் நின்றுது, என்ற கால் வலிக்குது. கால் அறுத்து போட மாட்டு இருக்குது. அதனால்தான் இறங்கிட்டேன். கத்தி வைக்கிறாங்க, ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அதை விண்ணப்படுத்தலாமா, அது வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஐயா இல்லையா? அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நீ போய் மருத்துவத்தை மட்டும் பாரு, அந்த இடத்துல அதிசயத்தை காமிக்கிறேன். போதுமா? வலி நீங்க வலி நீங்க எழுதுபடி போக்குவரத்தை வச்சுக்கா. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மருந்துட்டு வந்து நிக்கிறேன். நானும் அப்படித்தான். எல்லாம் கொஞ்சம் குழந்தையுமா வந்து உள்ள பூந்து இன்னைக்கு அவன் பாடுபடுறதுனால எல்லா அளவு நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு மனாது பாடுபட்டு என் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டு தான் நிக்கிறான். அதனால தப்பு இல்லை. நீ தான் நினைச்சிட்டு நிக்கிற, இவ்வளவு தூரம் உன்னை கொண்டாடுற, நீ இவ்வளவு தூரம் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னை வருந்திட்டு நிக்கிற. ஏதோ அவனுக்கு எத்தனையோ திசை காமிச்சேன். காமிச்சனா இல்லையா? காமிச்சேன். வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தானா இல்லையா? அப்படி இருக்கிறவன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்படிங்கிறதுனா காரணம் ஆறு? நான். புரியுதா? காரணம் நான் அப்படின்னா கோபத்தில் இல்ல, போய் அடிபட்டு போயிருவா, சுக்குநூலா போயிருவான் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் வண்டி ரிப்பேர் பண்ணிட்டான். உடைச்சா
வண்டி அவன் சொந்த வண்டியில போனா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி சுக்குநூறா போய் அவன் ஆயுசு முடியுது அப்படின்னு சொல்லி நான் அந்த வண்டி ரிப்பேர் பண்ணினா அவன் வண்டி தூக்கிட்டு இவன் போறானா மறுபடியும் எப்படி போய் அந்த வண்டி தான் ஒரு ஒழியா அடியாட விண்ணப்படாம காப்பாத்திருந்தா இல்லையா? இதுதான் எனக்கு பாடுபட்டதுக்கு கூலி. புரிஞ்சுட்டியா? சிரமம் அத்தனையும் அவன் கால நேரம் பக்கரிச்சிட்டு நிக்குதாயா? நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் மேல தப்பெல்லாம் கிடையாது. அவன் நேரம் தொட்டது இப்ப தொடங்காது. புரிஞ்சுதா? குடும்ப ரீதியாவே எனக்கு சிக்கலாத்தான் இருக்கு. நீ அந்த தங்கத்தை எப்படி வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். கை விடமாட்டேனாயா? இத்தனை பேர் இருக்கிற போது அவனை விட்டுருவனா? அவனை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிற. புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? ஆனா கொஞ்சம் இன்னும் சில நேரம் இருக்குது. அது அவன் உயிருக்கு ஆபத்து வராது. அவனுக்கு எந்த விதத்திலையும் சிக்கல் இல்லாத அவனை காப்பாத்திட்டு வந்துடுவேன். சில பேருக்கு முன்னாடி சத்தியமா காமிக்கிறேன். அவனை முதலாளியாக்கி இதே பட்டியல அரசு படையோட நிறுத்தல அப்படின்ட்டா இந்த பாவத்து கருப்புல பொய்ச்சாமின்னு நினைச்சுட்டு கவலைப்படாது. போதுமா? போகிறோம். என்னடா காஞ்சி பெரியப்பா கூப்பிடுறாடா. பெரியப்பா கூப்பிடுறா. பெரியப்பா கூப்பிடுற அடியா என்ன காரியம் அத்தனையுமே சேதாரமா போய் வந்து நிக்கிறிய உடல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. கருக்கு வெறுக்குன்னு பயத்தோடு நீ கைவிட்டு போறது கைக்கு வந்து சேருமா இல்ல சேராதா? மனப்பொருளா பேசிட்டு இருக்கிற. புரியுதா தாயி? உடல்லையா? அது மீட்டு போடலாமா? காரியத்தை நடத்தி கொடுத்துட்டுமா? எச காமிச்சு தசி ஓட்டி போடலாம். கம்முனு போதுமா? நீயும் உலகமே சுத்தி பார்த்து கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. இந்த பாவத்து கருப்ப தாய் அப்புறமா நான் இருக்கிறனாயா? அது எப்படி சாதிக்கணும் எப்படி முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என் பொறுப்புல மீட்டு கொடுத்துறனாயா? போதுமா? தங்கம் நிலநடு மாதிரி நிக்குது. விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? வந்து என்ன நல்லபடியா அவர் மீட்டு கொடுன்னு சொல்றான். புரியுதா? இன்னும் பயப்பட வேண்டாமாயா? தங்கத்துக்கு நேரம் காலம் பக்கரிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு கூடா நட்பு கேடா போய் இன்னைக்கு பட்டி அத்தனை இந்த தங்கம் தான் தாயி இந்த தங்கத்தை தகரம் பண்ணி போட்டாங்க. பயப்பட வேண்டாம். இதுல இருந்து மீட்டு நல்ல புத்தி கொடுத்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துடலாமாயா? இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது தலைநிமரை வச்சு வாழ வைக்கல அப்படின்ட்டா இந்த பாவத்து கருப்பனை பொய்ச்சாமி நினைச்சுக்கோ. காஞ்சி பெரியவா வந்து பேசுறது பொய்ன்னு நினைச்சுக்கா. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாமாயா? இந்த அடியா இந்த ரெண்டு கனிய தண்ணி வாக்குறது எப்படின்னு அடியான கேட்டுக்கா. இந்த கனிய எங்கேயே மென்னுதுன்னு புரிஞ்சிரு. சில குழப்பத்தை நீ வச்சுக்கிட்டு நிக்கிற. புரிஞ்சுதா? அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் தோப்பணுமா நான் இருக்கிறேன். இதுல இருந்து மீட்டு அந்த குறையை இன்னைக்கு சாதிச்சு பண்ணலாம். போதுமா? தெளிவா கொண்டு நிறுத்துறனாயா? என்ற தங்கத்தை செல்வாக்கோட நிறுத்துற பாரு. இந்த தாய் அதெல்லாம் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம். நேர கலசமா வச்சு போடலாம். குறை கலசமா நிக்கிற பட்டி இன்னைக்கு நேர கலசமா நிக்கிற நேரம் கால நேரம் இருக்குங்கிறது என் பட்டியல வந்து நின்றுட்டேன் என்ற அடியானுமே பெரியவா பெரியவா பெரியவான்ட்டே இருக்கிறது. புரிஞ்சுட்டியாடா? பயப்பட வேண்டாம். இந்த தாய் வீட்டு முத்தத்துல கட்டிக்கா. அப்படியே நின்று பேசுங்க. முன்னாடி அடியா நில குழஞ்சு வந்து நிக்கிறப்பா. இல்லையா? தொட்டதெல்லாம் நட்டா பட்டி அத்தனை இன்னைக்கு இருள மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு. இதை மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறது. மரபொருளா சொல்றது புரிஞ்சுக்கோ. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அசிச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்க. விட நான் தர கம்பெனி. புரிஞ்சுதா? அதுல இருந்து மீட்டு கைப்பற்றி தர வேண்டியது என் பொறுப்பு. எந்த விதத்திலும் சேதாரமாகாது. பச்சை வேட்டிக்காரனை போய் கும்பிட்டு அவனும் செய்யலையா? கும்பிடு வேண்டான்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் காரணம் வேற. அந்த வல்லாம எனக்கு தான் உண்டு. வா முடிச்சு தர்றேன். மீட்டு கொடுத்துடலாம். காப்பாத்தி போடலாம். போதுமா? பத்திரம் வச்சுக்க. என்னதான் காரியம் கை கூட மாட்டேங்குதா? தந்துட்டே போகுது. எந்த பக்கம் போனாலும் அப்ப நடக்குது இப்ப நடக்குதுங்கிறாங்க. நின்று போயிருது. இதை நல்லபடியா நடத்தி என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா தாய்? தாயி தர நான் போறேன். திசை காமிக்கிறேன் ஐயா. திசை காமிச்சு அரண்மனையை அலங்கரிச்சு கலசம் ஜோடிக்கிற மாதிரி சோடி இந்த பட்டியல் நிறுத்தி பண்ணலாம். மங்கள சத்தம் கேட்டு போடுங்க. அது போக ஆதாய விஷயத்துல ஏமாந்த மலம் பொழைக்கிற கொஞ்சம் உஷாராரு. வர்ற வாரமே திசை காமிக்கிறேன். என்ன பண்ணா எடுத்த கை ஓங்க முடியலையே. தொழிலும் முடங்கி போச்சு.
இல்லமும் முடங்கி போச்சு, வருமானமும் முடங்கி போச்சு, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு, ஒண்ணுக்கொன்னு ஓரியாட்டும் தூரியாட்டுமாயா இல்லையா தாயி? அப்படின்னா நிறகலசமா இருந்த பட்டி நீ குறகலசமா பண்ணி போட்டாங்கன்னு சொல்ற. உனக்கு அது புரியாம இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்கிறிய இல்லையா தாயி? தலைய வெட்டி விடுற வட்டி 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. 2 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சிட்டு இருக்குது. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இது மீட்டு உன்ற வட்டியும் வாழ வச்சு காப்பாத்தி கொடுத்தனாயா. தாயி என்னதாய் கையூட்டு போட்டு வந்து உட்கார்றீங்க நினைக்கிறீங்க? எல்லா விதத்திலுமே கைவிட்டு போயிடுதுன்னு சொல்றது புரியுதா புரியலையா? இல்ல ரீதியாவும் சுத்தம் இல்ல சொல்லு சொல்லு. இன்னைக்கு இல்ல மத்திரை படுகளம் சாஞ்சு தீரா குறையோட வந்து நிற்கிறியா? இதுக்கு நல்லபடியா அந்த இல்லத்தை காப்பாத்தி தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி நிறைய நிற்க வெயில் வந்து கேட்டு நிற்கிறவங்க இல்லையா தாயி? வருமானம் வெள்ளாமப்பட்டிக்கு வர வேண்டிய வருமானம் எங்கெங்கயோ போகுது, என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா? நானுக்கு தகுதிமா நில்லு. நீ நினைக்கிறது நெசந்தா தப்பு இல்லை, அதை மீட்டு போடலாமாயா? என்ற கைப்பற்றியும் கொடுத்துறனாயா? மொத்தா முகம் பார்த்து முறையா முடிச்சு கொடுத்துட்ற. முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திருச்செந்தூர் ஓடி புரிய வைக்கிறோம். அவனுக்கு பாக்கி நிக்கிறது தெரியுதா? எல்லாம் கும்பிடுறாங்கடா. எல்லாரும் அவைய காரியம் முடிஞ்சோன்னா நின்னுக்கிறாங்க. அவனுக்கு வாங்க வேண்டி வாங்காம விடுவானா? அவனே கடலையே தப்பிக்க வைக்கிறவன் திருச்செந்தூர்கார உண்டா இல்லையா? போய் அவனை கையேந்திட்டோம், மற்ற நான் பார்த்துக்க போதா நான் இருக்கிற போ தாயி. என்ன தாயி காரியம் அத்தனையுமே சேதாரமா போயிடுத. எல்லாம் குழஞ்சு நீ பட்டி இல்ல இந்த இல்ல முடங்கி உள்ள முடங்கி வருமானம் முடங்கி இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு உனக்கு சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. பகை பண்ணி நிற்கிறாங்க. இதை நல்லபட கொடுத்து எனக்கு சேர்த்த வேண்டியது சேர்த்து கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறோம் இல்லையா தாயி? தாயி பார்த்தலாம் விண்ணம் இல்லாம மனமுடியாத மீட்டு கொடுத்துருந்தாயா? போதுமா? நீ கவலைப்படாது. பத்திரம் வச்சு அந்த மலையில இருக்கிறவன கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? பேரு பேரு என்ன? கும்பிட்டுட்டியா? அப்படி செஞ்சுட்டியா? எல்லாம் மறந்துடுவாங்கடா தாயி. அவன் பச்சரிசி சோறு திங்கிறவன். ஏன்னா நான் பச்சைக்கறி திங்கிறவன் இல்லையா? அவன் சப்பச்சோறு திங்கிறவன், நான் ரத்தச்சோறு திங்கிறவன். நானா இருந்தேன்னா குறிப்பு காமிச்சிருப்பேன். அவன் காட்டி ஏங்கிட்டு நிக்கிறான். ஓ அவன் வர சொல்றேன் புரியுதா? போய் சொல்றேன் போ. என்னயா எல்லாமே முடங்கி போய் கிடக்குதே இல்லத்துல உண்டாலியா தாயி? தொழில் ரீதியாவும் சரி இல்ல தங்கங்களும் எல்லாம் தடுமாறி போய் இன்னைக்கு ஏமாந்து போல போச்சு போட்டியா? இது மீட்டு தரணுமா? என்னென்னமோ நடக்குதே சொல்லு மலா டக்கு டக்குன்னு. சரி எத்தனையோ பக்கம் போன எத்தனையோ பக்கம் வந்த உண்டாலியா தாயி? எதுவும் நடத்த முடியாம இன்னைக்கு என் பட்டியல கடற்கூர்ல வந்து நிக்கிறியாயா? உங்க இல்லத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லை. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா? தங்கங்களும் தடுமாறி போச்சு, நீயும் தடுமாறி போயிட்ட. இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. ஆகாத பழக்க அலங்கோலமா நிக்குது. இன்னைக்கு மற்ற அத்தனை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது என்ற தங்கம். நான் இருக்கிற நாய தகிரிமா நெல்லு. இதெல்லாம் சில சூது நடந்து போச்சு. அந்த சூது அத்தனை விட வச்சு உன்ற பட்டியல் ஆலாமரம் தலையிற மாதிரி தலை வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிச்சிருந்தாயி மறுபடி சொல்லி